Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி யாருக்குன்னா சீ ஃபுட் பிரியர்களுக்காக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு இறாலை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கக்கூடிய இறால் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் வந்து இதை ஊற வச்சுக்க போகிறேன், மேரினேஷன் மாதிரி. இது ஒரு சைடு இருக்கட்டும். மீன்வேல் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் சூடானதும் சோம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதெல்லாம் சுருளை வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்காங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது கூட நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பட் நான் மேரினேஷனுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போது நல்லா அதை வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. அது மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலா. எஸ், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிக்கங்க. ஸோ இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரானில் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரான்ஸை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக நறுக்கினதை அது மேலே தூவிடலாம். ஓகே, இந்த மாதிரி கொத்தமல்லியில் தூவி ஒரு லிட்டு வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். தண்ணினா நான் எதுவும் சேர்க்கவும் கூடாது, ஏன்னா இறால்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விடும், அதுலேயே அது வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இறால். ஸோ கொஞ்சம் தண்ணி பதம் நிறையா அந்த இறால் விட்டதுனால அதை கொஞ்சம் சுருளை வதக்கிக்கலாம், ஏன்னா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது. ஸோ ஓகே, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதுதான் ப்ரான் தொக்குவோட கன்சிஸ்டன்சி. ஸோ எஸ், டெலிஷியஸான ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த தொக்கை நீங்கள் எதுக்கெலாம் சாப்பிட்லான்னா, ஒரு ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம், இல்லை லெமன் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தில் வந்து இந்த ப்ரான் தொக்கை போட்டு பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரெசிபியும் இந்த சேனலும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.